லேட் ஆயிடுச்சு. இப்போ ஆரம்ப ஜெபமாக டேனியல் பெர் அவர்களை ஜெபிக்க முடியாத கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பை உருவான எங்கள் யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தெய்வமே, நீர் ஒருவரே சாகாமல்லவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாத மாறுகிறீர். உம்முடைய நாமத்திற்கே இன்றும் என்றும் துதியும் சோத்திரத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமாக எங்களை காத்து வழிநடத்தி வந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி சத்தியத்திலே நிலைத்து நிற்க கிருபை தாரும். இந்த வசனங்களை படிக்கவும் தியானிக்கவும் நாங்கள் ஒருமித்து கூடியுள்ளோம். இதோ உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி, உம்முடைய ஆவினாலே நிரப்பி, வசனங்களை பகுத்து போதிக்கவும், படிக்கவும், நிதானமாய் ஆராய்ந்து பார்க்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரியை உம்முடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். நீரை பார்த்து கொள்ளும், பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு விளையாடப்பட்ட இன்ப நாமத்தில் மிகவும் தயவோடும் தாழ்மையோடு கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நாம இப்போ அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய இரண்டாவது மற்றும் ஆழமான அர்த்தம் நம்ம சீக்கிரமா பார்த்து முடிச்சிடணும். இன்கம்ப்ளீட்டா போயிடக்கூடாது. ஸோ இப்போ ரெண்டாவது பேராகிராஃப்ல பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல டீப்ரின் நம்பர் 2771 லாட்ஸ் ஆஃப் the secondary and deeper significance of the loaf and the cup இது பார்க்க போறோம். இப்போ இதுல இந்த செகண்ட் பேராகிராஃப் பார்க்க போறோம். The spirit of truth speaking through the apostle Paul இதான் பார்க்க போறோம். இங்க இருந்து இந்த லைன்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இங்க இங்கிருந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் யாராவது படிச்சு உங்களுடைய கருத்து தெரிவிங்க. ஸ்கிரீன் ஷேருங்கிறத தேங்க்யூங்க. இந்த ரீப்ரிண்ட்ல செகண்டரி அண்ட் டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த லோஃப் அண்ட் 2771 பேஜ் நம்பர் 7. ஓகே சிஸ்டர்ஸ், நீங்க படிச்சு உங்களுடைய கருத்து தெரிவிக்கலாம். Brother, again screen gone, brother. சிஸ்டர் Screen இல்ல brother. உங்க ஸ்கிரீன் தெரியணும்ன்றீங்களா? Yes brother, screen sharing brother. ஓகே ஓகே. அது ரெண்டுமே எப்படி ஷேர் பண்றது சரிங்க? Two times open பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் brother. இங்கிலீஷ்ல ஒரு டைம், தமிழ்ல ஒரு time. இல்லை செட் ஆகுது. ஏன் அப்படி
ஓகே சிஸ், இப்போ நம்ம ரெண்டு சைடு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் பேராகிராஃப் படிக்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது படிங்க செகண்ட் பேராகிராஃப். சரி, ஓகே. யாருக்கும் படிக்க தோணலன்னு நினைக்கிறேன். இந்த பேராகிராஃப்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது பேராகிராஃப், சிக்ஸ்த்து பேஜ், செகண்ட் பேராகிராஃப். இங்கிலீஷ்ல வந்து த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தின் ஆவியானது அப்போஸ்தலனாகிய பவுல் வாயிலாக பேசி நினைவு கூறுதலின் இந்த இரண்டாம் மற்றும் மிக உயர்வான அர்த்தத்தினை தெளிவாய் விவரிக்கின்றது. ஏனெனில் அர்ப்பணித்துள்ள சபைக்கு அவர் எழுதுகையில் அவர் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 கொரிந்தியர் 10:16 திருவிலியம் பைபிள். அதாவது கிறிஸ்து தம்முடைய உண்மைக்கான பலனாக பெற்றுக்கொண்டதான மகிமைகள் நாமும் அவரோடு கூட பங்காளிகளாக கருதப்படத்தக்கதாக உடன் பலி செலுத்துபவர்கள் என கிறிஸ்துவுடனே கூட உள்ள மரணம் வரையிலுமான நம்முடைய பங்கு கொள்ளுதலாய் இருக்கிறது அல்லவா? ஏனெனில் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 10:16-17. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல பெரிய பேராகிராஃபா இருக்கு, இது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர்ஸ், இப்போ நான் படிச்சிட்டேன். உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். யாருக்கு எதுவும் கருத்து இல்லைங்களா? ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுலோட விளக்கம் வந்து நாம இங்க பார்க்குறோம். பரிசுத்த ஆவினால அப்போஸ்தலன் பவுல் வந்து ஏவப்பட்டு சொல்லியிருக்காங்க. சில அர்த்தங்களை வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்க தெளிவுபடுத்துறாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம்கான ஒரு ஒரு இன்னும் ஆழமான அர்த்தம் வந்து இங்க அப்போஸ்தலன் பவுல் வந்து கொடுக்க ட்ரை பண்றாங்க. புரியுதுங்களா? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நாம் பருகும் ஆசீர்வாதத்தின் கிண்ணம் வந்து, அந்த பாத்திரம் வந்து கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதலுக்கு சமம். பங்கு கொள்ளுதல் அல்லவா? புரியுதுங்களா? நாம் பிற்கிற அப்பம் வந்து கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலுக்கு சமம் அப்படின்னு இங்க அப்போஸ்தலன் பவுல் வந்து ரெண்டு அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. இதுல வந்து ஒற்றுமையும் குறிக்குது, அதுல வந்து நம்மளுடைய பங்களிப்பும் குறிக்குதுன்றதை பார்க்குறோம். இந்த திருவிலியம் பைபிள்ல நம்ம படிச்சீங்கன்னா அதுலதான் இங்க பிரதர் வந்து திருவிலியம் பைபிள் கோட் பண்ணி இங்க படிக்கிறாங்க. அதுனா நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கு கொள்வதால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்பதை இங்க வந்து வலியுறுத்துறாங்க. புரியுதுங்களா? ஸோ வசனத்தின்படி அப்படியே வசனத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே தான் இங்க கொடுத்துருக்காங்க. நாம் அனைவரும் வந்து ஒரே அப்பத்துல வந்து பங்கு கொள்றதுனால, ஒரே அப்பத்தை எடுத்து அனுசரிக்கிறதுனால, ஒரே அப்பத்தை எடுத்து புசிக்கிறதுனால
நீங்க அப்போஸ்தலர் பால் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாமெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிடுறாரு. ஸோ நாமெல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்துட்டு ஒரு அப்பத்தை எடுத்து ஆஹ், பிட்டு அது தூக்கும் போது அதை எதை அடையாளப்படுத்துன்னா அவருடைய சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அப்போ நாம் எல்லாரும் ஒண்ணு. கிறிஸ்டியன் சரீரத்துல ஒண்ணுன்றது நினைவு கூர்றோம், அவரையும் நினைவு கூர்றோம். நாம எல்லாம் ஒண்ணுன்றதும் நம்ம நினைச்சுக்கணும். பிளஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைவு கூர்றோம். அது ஒரு ஒரு ஆழமான அர்த்தம் இங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சரீரத்துல இணைந்து இருக்கிறத பத்தியும் சொல்றாங்க அப்போஸ்தலர் பால். விசுவாசிகள் மற்றும் கிறிஸ்துவின் மகிமையிலும் அவருடைய மரணம் வரையிலான தியாகத்திலும் அவரோட பங்காளிகளாக கருதப்படுகிறாங்க. யாரு இப்போ ஒன்னாயிடுச்சு, ஒன்னாயிட்டோம், கிறிஸ்துக்குள்ளாக ஒன்னாயிட்டோம். ஸோ தட் மரணம் வரையிலான அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். ஸோ அப்பதான் வந்து அவருடைய லிட்ரலா பங்காளிகளா வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னா ஒரே அப்பம் ஒரே சரீரமா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்போ மரணம் வரையும் வந்துட்டு நாம பங்கு கொண்டுதான் ஆகணும். அப்படி இருந்துட்டோம்னா லிட்ரலான நாம தான் சரீரம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். இங்க வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து சிம்பிளா சொல்லணும்னா நாம எல்லாரும் ஒண்ணுன்றது இங்க சொல்ல வர்றேன். நம்ம டிஃப்ரெண்ட் வாட் எவர் டேலண்டா இருக்கலாம், பேக்ரவுண்டா இருக்கலாம், ஆனா ஒரே சரீரமா தான் இயேசு கிறிஸ்து பார்க்கறாரு. அப்படிதான் நாம இருக்கணும்ன்றது அப்போஸ்தலர் பவுலுடைய கூடுதல் தகவலா இருக்கு. சரிங்களா? இங்க அவ்வளவுதான் இருக்குங்க. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் யாராவது சொல்றதா இருந்தா ஷேர் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து ஹோலி கம்யூனியன் சொல்றோம். இந்த இயேசு கிறிஸ்து இன்ஸ்டியூட் பண்ணதில்லை. இது வந்து ஆக்சுவலி ஹோலி கம்யூனியன் வந்து அப்போஸ்தலர் பால் தான் இங்க வந்து சொல்றாங்க. கம்யூனியன் அதாவது வந்து யூனியனா இருக்கணும், கம்யூனியனா இருக்கணும். அதுதான் கம்யூனியன், காமன் பிளஸ் யூனியன். பொதுவா அழைச்சு டிஃப்ரெண்ட் டேலண்டா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டா இருக்கலாம், அது வாட் எவர். ஆனா கிறிஸ்டியன்சேஷனா வரும்போது வந்துட்டோம்னா காமன் பிளஸ் யூனியன், கம்யூனியன். ஸோ ஒன்னா சேர்றோம், யூனியனா வந்துட்டு அனுசரிக்கிறோம்ன்றது அப்போஸ்தலர் பாலுடைய ஒரு ஆழமான கருத்தா இருக்குன்றது இந்த பேராகிராஃப்ல பார்க்கணும். வேற ஏதாவது அடிஷனலான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஓகே, யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். அந்த இங்கிலீஷ்ல கூட நம்ம ஒரு வாட்டி படிக்கலாம். ஃபார் வி பீயிங் மெனி ஆர் ஒன் லோ அண்ட் ஒன் பாடி. இதை தான் வந்து அப்போஸ்தலர் பால் வந்து நாமெல்லாம் ஒரே சரீரத்தில் இருக்கோன்றது நீங்க ரெமெம்பரன்ஸ் பண்ணுங்க. நாமெல்லாம் ஒண்ணுன்றது நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, அப்புறம் பார்ட்டேக் பண்ணுங்க. இந்த நினைவு கூறுதல்ல வந்து பார்ட்டேக் பண்ணுங்க அப்படின்றது அப்போஸ்தலர் பாலுடைய கருத்தா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பேராகிராஃப்குள்ள போயிடலாம். சகோதரி யாராவது வாசிங்க. இந்த அடையாளமான கட்டளையினுடைய 2 கண்ணோட்டங்களும். சகோதரி யாராவது வாசிங்க. எஸ் சிஸ்டர். இந்த அடையாளமான கட்டளைகளினுடைய 2 கண்ணோட்டங்களும் மிகவும் முக்கியமானவைகளாகும். நமது கர்த்தருடைய பலியின் மூலமான நமது நீதிமானாக்கப்படுதலை நாம் முழுவதுமாக பார்ப்பது அவசியமாயிருக்கின்றது. முழு கிறிஸ்து தெய்வீக கண்ணோட்டத்தின்படி இயேசுவை தலையாக பெற்றுள்ளதான அநேக அங்கத்தினர்களுடைய
ஒரு சரீரமாக இருக்கின்றது என்றும், இந்த சபை முழுவதும் பிற்கப்பட வேண்டும் என்றும், அதன் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசுவின் சாயலாக வேண்டும் மற்றும் அவரது பலியின் அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும் என்றும் நாம் உணர்ந்து கொள்வதும் ஏற்ற காரியமாயிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 2:12 முதல் 14. இதை நாம் நம்முடைய ஜீவியங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலம் செய்கின்றோம். அதாவது கிறிஸ்து தம்முடைய ஜீவியத்தை அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்தது போல நாமும் செய்வதன் மூலம் செய்கின்றோம். நமது கர்த்தர் தம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்காதது போன்று நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பதில்லை. அவர் தம்முடைய உண்மையான பூரண மாம்சத்தை பலி செலுத்தினது போன்று நாமும் உண்மையாய் பூரணமாய் இராததும் ஆனால் பூரணமானதாக கருதப்படுகின்றதுமான நீதிமானாக்கப்பட்ட நம்மை பலி செலுத்திட வேண்டும். இது போலவே பாத்திரமும் பாடுகளை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. அநேக திராட்சை பழங்களின் சாராக இருப்பினும் அது ஒரு பாத்திரமாக இருப்பது போலவே அநேக மணிகளினின்று உண்டானதாயினும் அது ஒரு அப்பமே ஆகும். கோதுமை மணிகளானது மனிதனுக்காக அப்பமாக வேண்டுமானால் அவைகளால் அதன் ஜீவனையோ மணியாக அதன் தனித்தன்மையையோ தக்க வைத்து கொள்ள முடியாது. திராட்சை பழங்களானது உலகத்திற்கு ஜீவனளிக்கும் ஆவியாக வேண்டுமானால் அது திராட்சை பழங்கள் என்னும் அதன் அடையாளத்தை தக்க வைத்து கொள்ள முடியாது. இப்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் ஒரே அப்பத்திலும் ஒரே பாத்திரத்திலும் பங்கெடுப்பவர்களாய் இருக்கின்றார்கள் என்ற பரிசுத்த பவுல் அவர்களுடைய வார்த்தைகளுடைய அருமையை நாம் பார்க்கின்றோம். ஓகே சகோதரி, இதுல இருக்கக்கூடிய கருத்து யாராவது இருந்தா ஷேர் பண்றீங்களா? எனி கமெண்ட்ஸ் பேராகிராஃப்ல? இந்த பேராகிராஃப் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம வால்யூம் 1 போயிடலாம். ஸோ இந்த பேராகிராஃப்லயும் நம்ம பார்க்கணும், கொஞ்சம் முக்கியமான கருத்து இதுல அடங்கியிருக்கு. இங்க சபையோட ஒருமைப்பாடும் பத்தி பேசப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் சாயல் பத்தியும் இங்க பேசப்பட்டிருக்கு. அதாவது கிறிஸ்து தான் தலையாக கொண்டு ஒரு சரீரத்துக்கு தலையாக கொண்டு சபையை வழி நடத்துறாரு. அது அந்த சரீரம்னா சபை, அந்த சரீரத்துக்கு தலை இருக்குது. அந்த தலை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ ரெண்டுமே சேர்ந்து கிறிஸ்துன்றது பார்க்குறோம். ஆனா ஹெட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த பேராகிராஃப்லையும் நம்ம பார்க்குறோம். 2 கண்ணோட்டங்கள் இருக்குது. அதுல நம்ம ஒரு கண்ணோட்டங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். புரியுதுங்களா? ஸோ சரீரத்துல பல்வேறு உறுப்புகள் இருப்பது போல சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்றது பார்க்கணும். சரீரத்துல எப்படி அநேக உறுப்புகள் இருக்கோ அதே மாதிரிதான் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்துல வர்றதுனால நாமெல்லாம் ஒன்றுன்றது பார்க்குறோம். ப்ளஸ் ஒன்றிணைந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி ஒன்றிணைந்து செயல்படணும். நாம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு நினைவு கூர்ந்து நம்ம அந்த மெமோரியெல்லாம் அனுசரிக்கணுன்றது பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12:14 நம்ம இது பார்க்குறோம். நம்ம இந்த வசனம் அடுத்து இந்த சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும் கர்த்தராக இயேசுவின் சாயலை கண்டிப்பா பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒன்றுன்னு சொல்லியாச்சு, பல்வேறு சரீரத்துல எப்படி பல்வேறு உறுப்புகள் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்டின் சரீரம். ஸோ அதனால ஒன்றுன்னு சொல்லியாச்சு. அதனால நீங்க கிறிஸ்டின் சாயலை கண்டிப்பா
பிரதிபலிச்சே ஆகணும் அப்படின்றது நமக்கு ஒரு சத்தியம். ஸோ அவருடைய ஜீவ பலியை நம்ம கண்டிப்பா வந்து பின்பற்றணும், அவரோட அடிச்சோட பின்பற்றணும்ன்றது நமக்கு வந்து ஒரு சத்தியமா இருக்கு. ஏன்னா ஒண்ணுன்னு சொல்லியாச்சு, ஒண்ணுன்னு நினைச்சிட்டு நம்ம இந்த நினைவு கூறுதல நினைவு கூறணும். பிளஸ் வந்து ஒண்ணுன்னு ஆயிட்டதுனால, நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிட்டதுனால கண்டிப்பா கிறிஸ்டியன் சாயல பிரதிபலிச்சே ஆகணும், அவரோட அடிச்சோட ஃபாலோ பண்ணி ஆகணும்ன்றது இந்த பேராகிராஃப்ல பாக்குறோம். அடுத்த பேராகிராஃப் சகோதரி சேர்த்து வாசிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னலமற்ற அர்ப்பணிப்பு பிளஸ் பலி மற்றும் நீதிமான ஆக்கப்படுதல், புரியுதுங்களா? அப்பம் மற்றும் திராட்சை ரசங்களோட அடையாளங்கள் என்ன, இதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய போதனையா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இங்க வந்து நாம பார்த்தோம் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு, அதாவது கிறிஸ்துவின் ஜீவித்தை வந்து நமக்கு ஒப்பு கொடுத்தது போல, நமக்காக அவரோட ஜீவியம், அவருடைய நமக்காக தானே, பாவத்திற்காக தானே மரித்தாங்க. அவருடைய ஜீவியத்தை வந்து நமக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நாமும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்காகனா சகோதர சகோதரிகளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். சத்தியத்தை ஷேர் பண்றது வந்து, அன்பு காமிக்கிறது வந்து எல்லாமே சத்தியம் ரிலேட்டட், மாம்சம் எல்லாம் கிடையாது. எல்லாமே அதுல சத்தியம் கலந்துதான் இருக்கும். ஊழியமா, அறுவடை ஊழியமா இருக்கட்டும், சகோதர சகோதரர்களுக்கு அன்பு காமிக்கிறதா இருக்கட்டும், டாக்டரின் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அது பீரியட் டிஸ்கஷனா இருக்கட்டும், கார்டேஜ் மீட்டிங்கா இருக்கட்டும், ஹவுஸ் மீட்டிங், வீட்டுக்கு போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதனுடைய ஊழியத்தை பண்றது, அப்படியே ஒன்னா ஒரே ஃபேமிலியா வந்து கெட் டுகெதர் பண்ணி சாப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாமே சத்தியம் கலந்துதான் இருக்கும். இதுதான் நம்ம பார்ப்போம். அந்த கிறிஸ்துவுக்காக வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், வாழணும் அப்படின்றது வந்து இது வந்து எங்கதான் பண்ணணும்னா சகோதர சகோதரர்கள் கிட்டதான் பண்ணணும். ஸோ இங்கதான் வந்து அர்ப்பணிச்சு பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பலி மற்றும் நீதிமானாக்கப்படுதல் பத்தி சொல்றாங்க பிரதரு. கர்த்தருடைய பலியின் மூலம் வந்து நம்ம நீதிமானாக்கப்படுறோம் கண்டிப்பா. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்ம நீதிமானாக்கப்படுறோம். அதுக்கப்புறம் பூர்ணமானவர்களாக கருதப்படாவிட்டாலும் நம்மையே ஒரு பலியாக அர்ப்பணிப்பது அவசியமா இருக்கு. புரியுதுங்களா? அதாவது நாம வந்து பரிபூர்ணர்கள் கிடையாது, அபூர்ணர்கள் தான். ஆனாலும் வந்து தேவன் நம்மளை வந்து நீதிமானா கன்சிடர் பண்றாங்க, கணக்கீடு பண்றாங்க. ஆனாலும் இந்த அபூர்ண சரீரத்துலதான் நாம வந்து நீதிமானா தேவன் கணக்கிடுறாங்க. அதுலதான் நம்ம பலியாக அர்ப்பணிக்கணும் அப்படின்றத பாக்குறோம். இது அவசியம்ன்றது பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த அப்பம் மற்றும் திராட்சரசம் அந்த அடையாளங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா பிரதர் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, பல திராட்சை பழங்கள் இணைந்து ஒரு சாறு ஆவது போல, புரியுதுங்களா? பல திராட்சை சேர்ந்து ஒரு சாரா மாறுது, புரியுதுங்களா? அதே மாதிரி பல கோதுமை மணிகள் இணைந்து ஒரு அப்பமாவது, அதே மாதிரிதான் விசுவாசிகளும் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறார்கள். 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. எப்படி பழங்கள், திராட்சை பழங்கள் ஒன்றா இணைந்து சாரா மாறுதோ, அதே மாதிரி பல கோதுமை மணிகள் இணைந்து ஒரு அப்பமா மாறுது. அந்த மாதிரிதான் வந்து விசுவாசிகள் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒரே சரீரமா இருக்கணும், ஒரே சரீரத்துக்கு ஃபிட் ஆகணும். இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு வந்து ஃபியூசன் ஆகணும், ஃபிட் ஆகணும். அப்போ அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தது கரெக்டா பொருந்தும். கோதுமை மணிகள் வந்து அப்பமாக மாற வேண்டுமானால் அவங்க தங்கள் தனித்தன்மையை இழக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, ஒரே அப்பமாக மாறணும்னா அதுக்கு வைக்கக்கூடிய கண்டிஷன் அப்படின்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து இழக்கணும், அவங்களுடைய ப்ரெஃபரன்சஸ வந்து இழக்கணும். அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம்னா, எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும், எனக்கு அப்படி வாழ்ந்தாதான் பிடிக்கும், எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் இருந்தாதான் பிடிக்கும், அப்படி இருந்தாதான் நான் வந்து அர்ப்பணிப்பேன்,
புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே அவங்களோட தனிப்பட்ட ஆசைகள் எல்லாமே, நியாயமான ஆசைகள் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ அப்படி பண்ணாதான் வந்து தனித்தன்மையை இழந்து அந்த சரீரத்துல ஃபிட் ஆகுற மாதிரி நம்மளால அப்படி வாழ்ந்தாதான் அதுல ஃபிட் ஆக முடியும். ஸோ அதுக்கான கண்டிஷன் தான் அது. தனித்தன்மையை இழக்கணும். உலகத்தா மாதிரி சிம்பிளா நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்பல. உலகத்தா மாதிரி வந்து ஆஹ், ஆசைப்படுறது, அதுக்காக எஃபோர்ட் போட்டு, அது பொருளாதாரமா சரி, அவங்களுடைய வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள், காரோ, பைக்கோ, ஃப்ளைட்டோ, வாட் எவர், அந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் இழக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீம் போகாம இழந்து அந்த ஐடென்டிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து சரீரத்துல ஃபிட் ஆக முடியும் அப்படின்றது சகோதரருடைய கருத்தா இருக்கு. அதே போல்தான் நம்முடைய கர்த்தருடைய பணியில வந்து ஒருமித்து செயல்பட வேண்டும். அது தேவனுடைய ஊழியமா இருக்கலாம், அது அது எந்த மாதிரி ஊழியமா கூட இருக்கலாம். ஒன்றாக செயல்படணும் அப்படின்றது பாக்குறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அறுவடை ஊழியம் சொல்லலாம், ஹார்வெஸ்ட் ஒர்க் சொல்லலாம். கண்டிப்பா அது சிங்கிள் மேன் ஷோலாம் கிடையாது, சிங்கிள் மேன் ஆர்மிலாம் கிடையாது. கண்டிப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட சப்போர்ட்டோட தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? மேபி ஒரு சகோதரருக்கு ஜூம் வாயிலாக வீட்டில் கூட நேரில் போய் சொல்லலாம் ட்ரூத்து. பட் ஆனால் ஒரு நிறைய சகோதரர் வராங்கன்னா அது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து பிபிடி, அப்புறம் ப்ரொஜெக்டரு, ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நிறைய செலவுகள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்றா ஒருமித்து செயல்பட வேண்டும் அப்படின்றது ஒரு கருத்தா அங்கே பார்க்குறோம். இங்கே வந்து இதுல வந்து நான் அறுவடை ஊழியம் பண்றதும் சரி, சத்தியம் ஷேர் பண்றதுலயும் சரி, சத்தியம் சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது விஷயம் சரி, அதுல வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், வேதம் இல்லாத, பைபிள்லே இல்லாத ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, பைபிள்லே இல்லாத சில ஆக்டிவிட்டி பண்றது, அது மாதிரி ஏதாவது இருக்குங்கல்ல. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது இந்த பேராகிராஃப்ல பார்ப்போம். இதுதான் வந்து அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு போதனை. அது வந்து பிரதர் இங்க நல்லா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம். ஸோ கர்த்தருடைய ஜனங்கள் வந்து, தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஒரே அப்பத்திலும் ஒரே பாத்திரத்திலும் வந்து பங்கு பெறுவதற்கான மேன்மை தான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து விளக்குறாங்க. அதுதான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணேன். ஸோ எப்படி வந்து அவங்க அந்த சரீரத்துல எப்படி வந்து நிறைய அவயங்கள் உறுப்புகள் இருக்கோ, அதே மாதிரிதான் கிறிஸ்தவ விசுவாசிகளை நாம் அனைவரும் ஒரே சரீரத்துல இருக்கிறோம் அப்படின்றது பாக்குறோம். உங்களுக்கே தெரியும், 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலர் பவுல் எல்லாமே நல்லா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே காதா இருக்கணும்னு நினைக்க முடியாது, எல்லாருமே கண்ணா இருக்கணும்னு நினைக்க முடியாது, புரியுதுங்களா? எல்லாருமே கையா இருக்கணும்னு நினைக்க முடியாது. தேவன் சித்தப்படி சரீரங்களை வந்து அமைச்சிருக்கிறாரு. லிட்டரலான சரீரத்தை பிதாவுக்கு தேவன் ஒரு எக்ஸாம்பிளா வந்து கொடுத்து, தலை சரீரம், கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாருமே தலை கீழே ஒரு சரீரம் மாதிரி வருவாங்க அப்படின்றது அப்போஸ்தலர் பவுல் மூலமா தேவன் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அப்படி ஒன்னாயிட்டீங்க, நீங்க எல்லாரும் கிறிஸ்துவின் சாயல வெளிப்படுத்தணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து அது வந்து சகோதர மத்தியில தான் அர்ப்பணிச்சு வாழ்ந்து ஊழியம் பண்ணி அது ப்ரூஃப் பண்ணணுன்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடையாளங்கள், பலி மற்றும் நீதிமானாக்கப்படுதல். நம்ம கிறிஸ்தின் பலி மூலம் தான், கிறிஸ்துவோட ரேன்சம் மூலமா தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம். அது கன்சிடர் தான் பண்றதை தவிர பரிபூர்ணமானவர்கள் நம்ம கிடையாதுன்னு பார்க்குறோம். ஆனாலும் நம்ம அது வந்து நம்ம அவர் எப்படி பலியாக வந்து ஃபுல்லா வாழ்ந்தாரோ பேப்டிசம்ல, அதே மாதிரி நாமளும் அர்ப்பணிச்சு வாழணுன்றது பார்க்குறோம். அடையாளம் அப்போஸ்தலர் பவுல் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. திராட்சரசம், நிறைய திராட்சரசம் சேர்ந்து சாறு வருது, அதே மாதிரி பல கோதுமை மணிகள் சேர்ந்து ஒரு அப்பம் ஆகுது. அதே மாதிரிதான் இங்க நான் விசுவாசிகளாகிய, அதாவது கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாரும் அந்த எப்படி கோதுமை திராட்சரசம் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்து சொன்னாங்களோ, அதே மாதிரி நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுதான்
இங்க பாக்குறோம். அது வந்து ஒண்ணா இருக்கணும்னா அது தனித்தன்மையை கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ன்றதுதான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்பதான் வந்து ஒருமித்து செயல்பட முடியும். ஸோ அப்படி ஒருமித்து செயல்படும் போது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பங்கள் வந்து சத்தியத்துல எதுவும் திணிக்க கூடாது. இதுதான் வந்து அப்போஸ்தலருடைய பா அப்போஸ்தல் அப்போஸ்தல் பவுலுடைய போதனையா இருக்கு. ஸோ இதனால ஏன்னா இந்த ஒரே ஒரே அப்பத்திலையும் ஒரே பாத்திரத்திலையும் நம்ம பங்கு பெறுறதுனால நமக்கோட நம்மளோட கண்டிஷன் எப்படி இருக்கணும், இங்க எப்படி இருந்து இதுல பங்கு கோரணும்ன்றது அப்போஸ்தல் பவுலுடைய ஒரு அட்வைஸா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம பேராகிராஃப் போயிடலாம். ஸோ இங்க வந்து அவர் லார்ட் டிஸ்டன்ட்லி டிக்ளஸ் இந்த லைன்ல இருந்து போகணும். இங்க வந்து பாத்திரமானது ஃப்ரூட் ஆஃப் த வைன் இங்க இருந்து படிக்கணும். சகோதரி யாராவது வாசிங்க. பாத்திரமானது திராட்சப்பழ ரசமானது ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட எங்குமே பாத்திரமானது திராட்சரசம் என்று குறிப்பிடப்படவில்லை. இரத்தத்தை அதாவது ஜீவனை குறிப்பதாக நமது கர்த்தர் குறிப்பாய் தெரிவித்துள்ளார். அது தக்க வைக்கப்பட்ட ஜீவனை அல்ல, மாறாக சிந்தப்பட, விட்டு கொடுக்கப்பட, ஒப்பு கொடுக்கப்பட, பலியாக்கப்பட்ட ஜீவனை குறிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். இந்த ஜீவனானது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு என்று அவருடையவர்கள் அனைவரும் அதை பருக வேண்டும் என்றும் அவரது வழியினை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் தங்களுடையது ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் நம்மிடம் கூறுகின்றார். விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டுள்ள அனைவரும் ஜீவனை இந்த ஆதாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு புறம்பே அழியாமையை பெற முடியுமென யார் ஒருவராலும் கூறப்படுவது ஏற்றதாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதன் விளைவாக ஜீவன் கிடைக்குமென கூறுவதும் ஏற்றதாய் இருக்காது. ஏதோ ஒரு மாபெரும் போதகர் மீதான விசுவாசமும் அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிவதும் நித்திய ஜீவனை கொண்டு வரும் என்று கூறுவதும் ஏற்றதாய் இருக்காது. முழு உலகத்திற்கான மீட்கும் பொருளாக ஒருமுறை சிந்தப்பட்டதான இரத்தத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே அல்லாமல் மற்றபடி வேறெந்த வழியில் நித்திய ஜீவனை அடைய முடியாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இதுபோல அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கும் ஒரே அப்பத்தின் அங்கத்தினர்களென அவரோடு கூட பிற்கப்படுவதற்கும் அவரது மரணத்திற்குள்ளான ஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் மற்றும் இப்படியாக மகிமைக்கும் கனத்திற்கும் அழியாமைக்கும் நேரான அவர் உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட காணப்படுவதற்குமான கர்த்தருடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மாத்திரமே ஒழிய மற்றபடி புதிய சுபாவத்தினை அடைவதற்கு வேறு வழி இல்லை. ஓகே சிஸ்டர், உங்களுடைய கருத்து இந்த பேராகிராஃப் பத்தினது ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். பிடிச்சதுல உங்களுடைய புரிந்து கொள்வதை ஷேர் பண்ணலாம். ஓகே, எதுவும் கமெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பேராகிராஃப்ல நம்ம முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க போறோம்.
அதாவது இந்த பாத்திரத்தோட முக்கியத்துவம் பிளஸ் வந்து பாவ மன்னிப்பும் மற்றும் பலியும் பத்தி பார்க்குறோம். நித்திய ஜீவனுக்கான யாரை ஃபாலோ பண்ணணும்? நித்திய ஜீவனுக்கான ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேவனுடைய நாமத்தினோட மேன்மை பார்க்க போறோம். அவரோட வந்து இணைக்கப்படுதலையும் பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஸோ இங்க பாத்திரத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திராட்சை செடியை வந்து ஒரு எக்ஸாம்பிளா இங்க வந்து எடுக்கிறாங்க. ஃப்ரூட் ஆஃப் த வைன் இல்லைன்னா திராட்சை ரசம் அப்படின்னா வந்து கர்த்தர் சிந்திய ரத்தத்தையும் அதன் மூலம் அவர் கொடுத்த ஜீவனையும் உயிரையும் குறிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ திராட்சை செடியின் கனி இல்லைன்னா திராட்சை ரசம் எதை குறிக்குதுன்னு பாக்குறோம்னா அவர் சிந்திய ரத்தம். ஸோ அந்த சிந்திய ரத்தத்தின் மூலமாக அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த ஜீவன், அதை இங்க சிம்பலைஸ் பண்ணது, அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கணும். இது வந்து வெறும் திராட்சை ரசம் மட்டும் கிடையாது. அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்ட, தியாகம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட உயிரை குறிக்குது, இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை குறிக்குதுன்றது பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பார்க்குறோம். அந்த திராட்சை ரசமானதுக்கான ஒரு அர்த்தம் இங்க நம்ம பார்க்குறோம். அது வந்து வெறும் ரசம், திராட்சை ரசம் கிடையாது, அது தியாகம் செய்யப்பட்ட ஜீவனை குறிக்குது, அதை தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அதன் மூலமா தான் வந்து சிந்தின ரத்தத்தின் மூலமா தான் வந்து அவருடைய அவர் கொடுத்த அந்த தியாகத்தை குறிக்குதுன்றது பார்க்கணும். புரியுதுங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சு. அந்த சிந்திய ரத்தத்தின் மூலமாக கொடுத்தது வந்து அவருடைய ஜீவனை குறிக்குது அப்படின்றது பார்க்குறோம். எதுக்குன்னா திராட்சை ரசம். அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன பார்க்குறோம்னா பாவ மன்னிப்பு பலி. அதாவது இந்த ஜீவனானது பாவ மன்னிப்புக்காக வந்து சிந்தப்பட்டதுன்னு பார்க்குறோம். இது வந்து விசுவாசத்தின் மூலமா அவரை நம்ம ஏற்றுக்கொள்வதனாலதான் ஆவிக்குரிய பலனை வந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதும் பார்க்கணும். எதுக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, அது வந்து திராட்சை ரசத்துக்கு கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அதுதான் அடையாளப்படுத்து, அந்த சிந்தப்பட்ட ரத்தம் வந்து திராட்சை ரசத்துக்கு அடையாளப்படுத்துது. அதை நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் வந்து, அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதனாலதான் அந்த ஆவிக்குரிய பலனை, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், ஆவிக்குரிய பலனை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு பார்க்கறோம். அது எதுக்காக சிந்தப்பட்டதுன்னா பாவ மன்னிப்புக்காக வந்து சிந்தப்பட்டது, பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக சிந்தப்பட்டதுன்றது பார்க்கறோம். யாரோட ரத்தம்? இயேசுவோட ரத்தம். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கறோம்னா ஜீவனுக்கான ஒரே வழி யாருன்னு பார்க்கறோம்னா அது இயேசு கிறிஸ்து தான். அது வந்து கிரியை மூலமா நம்மளுடைய நற்காரியங்கள், பேச்சு, சிந்தை, நடத்தை, அதனால வந்து இது கிடைக்குது. நியாயப்பிரமாண கட்டளையில நான் ஃபாலோ பண்ணி முடிச்சேன், அதனாலதான் எனக்கு கிடைக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நாம வந்து அபூர்ண சரீரத்துல இருக்கோம். ஸோ இயேசு கிறிஸ்து நான் போதகரை வந்து ஃபாலோ பண்றேன் அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்றேன் அதனால நான் வந்து ஜீவன் அடைஞ்சிருவேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது, பிளஸ் வந்து கிரியினாலையும் பர்ஃபெக்ட் அடிக்க முடியாது, 100% அடிக்க முடியாது. ஸோ இங்க வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். நம்ம அபூர்ணமா இருந்தாலுமே கூட நம்மள நீதிமானா கன்சிடர் பண்றாரு. நோக்கமில்லாத பாவம், நோக்கமில்லாத தவறுகளையும் மன்னிக்கிறாரு. நம்ம ஒருபோதும் வந்து பர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ண முடியாது அபூர்ண சரீரத்துல இருக்கனால. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா கிரியினாலாம் உன்னால முடியாது, விசுவாசத்தினால்தான் உன்னால முடியும் அப்படின்றது பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு முறை சிந்தின ரத்தம் வந்து மீட்கும் பொருளாக நம்ம ஏற்றுக்கொள்றோம். பாத்தீங்களா? இவர் தான் என்னுடைய ரட்சகர், மீட்பர் அப்படின்றது, இவர் தான் மீட்கும் பொருள் அப்படின்னு விசுவாசிக்கும் பாத்தீங்களா அப்படின்னு ஏற்றுக்கொள்வோம். அதுதான் வந்து ரட்சிப்புக்கான ஒரே வழி. அவர் தான் என்னுடைய ரட்சகர், மீட்பர் அப்படின்றது நம்ம ஏத்துக்கிறோம். அங்கிருந்து அதுதான் நமக்கு வந்து ரட்சிப்புக்கான ஒரே வழியாகும். கிரியில 100% அடிக்க முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க.
நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மட்டும் சேலஞ்சிங்கா சேலஞ்ச் பண்ணி பாருங்களேன். ஒரே வாரத்துல ஏதாவது நிறைய பொய் சொல்லிடுவோம், ஏன்னா 2 3 பொய்யாவது சொல்லிடுவோம். புரியுதுங்களா? ஸோ அது ஃப்ளோல கூட வந்துடும், இல்ல தெரிஞ்ச கூட ஏதாவது பொய் சொன்னாலும் சொல்லிடும். ஸோ அதனால வந்து 100% அடிக்க முடியாது. அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு ஆஹ், வேற மாதிரி போயிட மாட்டோம். பட் ஆனா இங்க வந்து என்னன்னா, கிரியையினால முடியாது. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர் மீட்பர், அவர் தான் மீட்கும் பொருள் அப்படின்றது நம்ம பர்சனலா ஏற்றுக்கொள்றோம் பார்த்தீங்களா? அப்பதான் அந்த ரட்சிப்புக்கான ஆஹ், ஒரு வழி கிடைக்குது நமக்கு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்படின்றது வசனம் அப்படியே டைரக்டா வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாம வேற எந்த நாமமும் கிடையாது. வேற ஒரு செல்வாக்கு வச்சியும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமா தான் போக முடியும். இயேசு கிறிஸ்து என்ற செல்வாக்கு மூலமா தான் போக முடியும். இயேசு கிறிஸ்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நம்மளால ஜீவனுக்குள்ளே போகவே முடியாது. அதுதான் இங்க ஒரு அடிஷனல் பாயிண்டா பார்க்க போறோம். கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்தோடு நம்ம அடையாளப்படுத்தி கொள்றதுனாலதான், அதன் மூலமா தான், புரியுதுங்களா, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மளால பங்கு பெற்று புதிய சுபாவத்தை பெற முடியும், அழியாமைக்குள்ள போக முடியும். ஸோ இதுல வந்து மெயினா முக்கியமான பாயிண்ட் வந்து மரணம் பிளஸ் அப் டு டெத் வரையும் தாழ்மையா வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளவே முடியும். புதிய சுபாவத்தை, அதாவது அழியாமையை தரித்து கொள்ள முடியும் அப் டு டெத் வரையும். ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஸோ அப் டு டெத் வரையும் ஹம்பிளா நம்முடைய வாழ்க்கை வந்து காமிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. அப்படி இருந்தா மட்டும்தான் லிட்டரலா அவரோட சரீரத்துல மெம்பர் ஆக முடியும். அதுவும் எப்படின்னா அழியாமை. இதுதான் இந்த பேராகிராஃப்ல பார்த்து முடிக்கலாம். திராட்சரசம்க்கு வந்து அது என்ன அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறோம். அவர் சிந்தின ரத்தம் அது எதை குறிக்குதுன்னா பாவத்திற்காக சிந்திருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அப்போ நாம அவரை வந்து விசுவாசிக்கிறோம், அவரை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் சிந்தின ரத்தம் வந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக, பிளஸ் அவர் தான் என்னுடைய ரட்சகர் அப்படின்றது பர்சனலா நம்ம ஏற்றுக்கொள்றோம் பார்த்தீங்களா? அப்பதான் வந்து ரட்சிப்புக்கான வழி நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குதுன்னா, உன்னோட கிரியையினால முடியாது, அப்புறம் வந்து நியாயப்பிரமாணத்தை நான் ஃபுல்லா கடைபிடிச்சு காமிக்கிற பாருங்க, அப்படிலாம் சேலஞ்ச் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது பியூரா வந்து கிரேஸ். இயேசு கிறிஸ்து முதல்ல நம்மள நீதிமான கன்சிடர் தான் பண்றாங்க. ஏன்னா நம்ம அபூர்ண சரீரத்துல இருக்கனால கிரியையெல்லாம் முடியாது. நியாயப்பிரமாணம்லாம் நியாயப்பிரமாணம்லாம் வந்து ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது, 100% ஃபாலோ பண்ண முடியாது. அது ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம அபூர்ணர்கள். ஸோ அவரை விசுவாசிக்கிற மூலமாக ரட்சிப்பு வந்து நமக்கு வழி ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நேம் இல்லாம எங்கேயும் எதுவுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நம்மளால நித்திய ஜீவன்லாம் எதுவுமே போக முடியாது, அழியாவும் போக முடியாது, இல்லை பூமிக்குரிய ஆசீர்வாதமும் போக முடியாது. ஸோ இது ஒரு கண்டிஷன். இயேசு கிறிஸ்து தான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி வந்து இது ஆக்சுவலா நித்திய ஜீவன் போகணும், அழியாமை போகணும், இதெல்லாம் எப்படிதான் முடியும்னா மரண பரியந்தம் வந்து கம்பலா இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாதுன்றது இந்த பேராகிராஃப் மூலியமா நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ அடிஷ்னல் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க, நம்ம இந்த பேராகிராஃப் நம்ம முடிக்கணும். இப்போ முடிக்க முடியாது, நெக்ஸ்ட் வீக் முடிச்சிடலாம். இங்கிலீஷ்ல வந்துட்டு செலிப்ரேஷன் இன் த கிங்டம்.
ஓகே, யாருக்கும் கமெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சகோதரி யாராவது வாசிங்க இந்த பேராகிராஃப். ராஜ்யத்தில் கொண்டாடுதல் இங்கிலீஷ்ல வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. செலிப்ரேஷன் இந்த கிங்டம். சகோதரி யாராவது வாசிங்க. ராஜ்யத்தில் கொண்டாடுதல் நினைவு கூறுதலான ராபோஜனம் நிறுவப்பட தருணத்தின் போது நமது அருமை கர்த்தர் எப்போதும் போல் அவரது போதனைகள் அனைத்தினுடைய முக்கிய அம்சமாகிய ராஜ்யத்தை குறித்து சிலவற்றை பேச வேண்டும் என்று இருந்தார். உண்மையுள்ளவர்களாக காணப்படும் பட்சத்தில் ராஜ்யத்தில் ஒரு பங்கினை அடைவார்கள் என அவர் வாக்களித்தவரிடம் தாம் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கென புறப்பட்டு போக வேண்டும் என்றும் தாம் திரும்பி வந்து அந்த ராஜ்யத்தில் அவர்கள் பங்கடையத்தக்கதாக தம்மோடு கூட அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்றுமாக தாம் கூறியிருந்தவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இன்னுமாக தம்மால் நிறுவப்படுகின்றதான இந்த நினைவு கூறுதலானது ராஜ்யத்தில் அதன் நிறைவேறுதலை காணும் என்று இப்பொழுது கூறுகின்றார். அப்படியே அடுத்த பேராகிராஃபும் படிச்சிருந்துச்சு. என்ன அர்த்தத்தில் இவ்வாக்கியத்தினை கர்த்தர் கூறினார் என்பதை துல்லியமாக தீர்மானிப்பது சிரமமாக காரியமாக இருப்பினும் அவரது பாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதான பாடுகள் மற்றும் சோதனைகளின் விளைவாக ராஜ்யத்தில் பெருமகிழ்ச்சி காணப்படும் என்றும் அர்த்தப்படும் வகையில் அவர் பேசியுள்ளார் என்று புரிந்து கொள்வது முரண்பாடாய் காணப்படாது. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். பிதாவினுடைய சித்தத்திற்கு உண்மையான கீழ்ப்படிதலின் காரணமாக சகிக்கப்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவர் திரும்பி நோக்கி பார்த்து இவைகளின் பிரமாண்டமான பலனை, அதாவது மனுக்குலம் அனைத்தின் மீது கடந்து வரும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அவர் காண்கையில் இவைகளில் களி கூறுவார். முதலாவது நீதிமானாக்கப்பட்டதிலும் பின்னர் அர்ப்பணிப்பிலும் அவரோடு கூட பாடுபடுவதிலும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களாகிய அவரது சீசர்கள் அனைவரும் இந்த பெருமகிழ்ச்சியில் பங்கடைவார்கள். இவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கான அவரது வாக்குத்தத்தத்தினை பெற்றிருக்கின்றனர் மற்றும் ஆளுகை ஆரம்பித்து ராஜ்யத்தின் மேலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கையில் இவர்களும் கர்த்தரும் தங்கள் பூமிக்குரிய ஓட்டம் நிறைவடைவது வரையிலும் நாளுக்கு நாள் தேவன் தங்களை வழி நடத்தின வழியினை அது இடுக்கமான வழியாக, சுயத்தை பலி செலுத்தும் வழியாக, சுயத்தை வெறுக்கும் வழியாக இருப்பினும் அவ்வழியினை திரும்பி நோக்கி பார்த்து துதிப்பார்கள். ஓகே சிஸ்டர்ஸ், இதுல இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன பேசப்பட்டது உங்களுடைய புரிந்து கொள்வதற்காக. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அதான் உங்களுக்கும் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம இந்த 2 பேராகிராஃப்லையும் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த ராஜ்யத்தை பற்றி வாக்குறுதி பார்க்குறோம். ப்ளஸ் பாத்திரத்தின் அது முன்னாடி வந்து திராட்சரசம் பார்க்குறோம். இங்கே வந்து அந்த பாத்திரத்தோட அர்த்தம் என்னன்னு பார்க்குறோம். அது வந்து சந்தோஷத்தின் அடையாளம் பார்க்கணும். ப்ளஸ் இந்த சீசர்களுடைய பங்கு இருக்கு, இடுக்கமான வழி இருக்கு. இதை பற்றி தான் இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கணும். இங்க வந்து இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜ்யத்தில் கொண்டாடுகிறது, செலிப்ரேஷன் இந்த கிங்டம் தான் அந்த டைட்டிலோட ஆரம்பிக்குது. அது என்ன ராஜ்யத்துல கொண்டாடுறாங்க, அது என்ன செலிப்ரேஷன்ன்றது நம்ம பார்க்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட, அதாவது சீஷர்களோட கொண்டாடிய இறுதி ராபோஜனத்துல
ஸ்பிரிச்சுவல் மீனிங் வந்து அங்க ரொம்ப முக்கியமா வந்து இங்க பேசியிருக்காரு ஆண்டவர். அது வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து கொண்டாடி இருக்காரு, சந்தோஷமா வந்து அனுசரிச்சிருக்கிறாரு. தன்னுடைய சீஷர்கள் உட்பட அந்த ராபோஜனத்துல கடைசி லாஸ்ட் சஃபர்ல சீஷர்கள்கிட்ட சந்தோஷமா சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அது வந்து அவர் சந்தோஷமா பகிர்ந்து கொள்றாரு அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ராஜ்யத்தினை பற்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்கள்னா 12 பேர் மாத்திரம் கிடையாது. ஃபியூச்சர்ல எல்லாருமே எல்லா சீஷர்களும் சேர்ந்து ஆஹ், ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். அது வந்து முன்னாடியே வந்து அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்ப இருந்த ஒரு 11 சீஷர்கள் கிட்ட ஷேர் பண்ணி இங்க ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருக்கிறாங்க ராபோஜனத்தப்போ. அதுதான் இங்க இந்த பேராகிராஃப்ல வலியுறுத்துறாங்க. அதுதான் முக்கியமான கருத்தா இருக்கு. அதுதான் நம்ம என்னன்னு பார்க்கணும். அதுல வந்து ராஜ்யத்தினுடைய வாக்குறுதி பத்தி இங்க சொல்ல வராங்க. புரியுதுங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய போதனையில வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறாரு. அது யாருக்குன்னா உண்மையா இருக்கிறவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து உண்மையா ஃபாலோ பண்றவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு அந்த ராஜ்யத்துல ஒரு பங்கு இருக்கு அப்படின்றது இங்க சொல்ல வராங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் இந்த பேராகிராஃப்ல நம்ம சொல்ல வராங்க. ராபோஜன தப்போ சீஷர்கள் கிட்ட என்ன பேசினார் ஆண்டவர், அதுதான் இங்க சொல்ல வராங்க. ராஜ்யத்துல பங்கு இருக்கும். எனக்கு திரும்பி வருவாரு. அப்போ அவருடைய சீஷர்களை வந்து எடுத்துப்பாரு, கூட்டிட்டு போயிடுவார். எதுக்குன்னா ராஜ்யத்துல வந்து ஆவிக்குரிய ராஜ்யம் இருக்கு, பரலோக ராஜ்யம் இருக்கு, பூமிக்குரிய ராஜ்யம் இருக்கு. அதுல வந்து ஒரு பங்கு கிடைக்குது. அது வந்து கண்டிப்பா நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்றத இந்த பேராகிராஃப் மூலியமா பாக்குறோம். அங்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அவர் வந்து திரும்ப வந்து ராஜ்யத்தை வந்து பெற்றுக்கொள்வார். திரும்ப வந்து தம்முடையவர்களை, அதாவது சூசன் பீப்புள், 144,000 சிறுமந்தையை வந்து சேர்த்துக்கொள்வார். அதை வந்து இங்க நினைவுபடுத்துறாரு இங்க ராபோஜன தப்பு. புரியுதுங்களா? அதுதான் இங்க நினைவுபடுத்துறாரு. அதே மாதிரி அந்த பாத்திரத்தோடைய அர்த்தமும் வந்து நம்ம இங்க பார்க்கணும். முன்னாடி இந்த திராட்சை ரசம் பார்த்தோம், இந்த பாத்திரத்தோட மீனிங்கை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு, நிறுவியிருக்கிறாரு. அந்த ஒன்னு திராட்சை ரசம், இன்னொன்னு வந்து இந்த பாத்திரம். அது என்ன அடையாளப்படுத்துறதுன்னா அது வந்து பாடுகள் தான் அடையாளப்படுத்தும். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் அது. மெமோரியல் சீசன்ல நம்ம இந்த பாயிண்ட் வந்து கேட்டதே கேட்டதே திருப்பி திருப்பி கேட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். அது உண்மைதான். ஆனா வந்து மெமோரியல் சீசன்ல அதை கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அதுவும் இல்லாம வந்து வந்து லீக்கி வெசல், ஓட்டையான பாத்திரம், கண்டிப்பா நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ பாத்திரம் எதை குறிக்குதுன்னா பாடுகளை குறிக்குது, சோதனையை குறிக்குது. அதனால அந்த சோதனை, அந்த பாடோட முடிவுல நம்ம அதோட முடிவு, அந்த முடிவுல நம்ம கிடைக்க போகும் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்களா, அது வந்து உண்மையிலே கிரேட்டஸ்ட் ஜாய், கிரேட் ஜாய், பெரும் மகிழ்ச்சி தான் கிடைக்கும் அந்த பாடுகளோட முடிவு, சோதனைகளோட முடிவுல பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கு. அதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை அவர் கண்டு திருப்தி அடைவார் என்ற வேத வாக்கின்படி ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை காணும் போது அவர் களிப்படைவார். புரியுதுங்களா? சோ அவர் ஆத்ம வருத்தப்பட்டதுக்கான பலன் வந்து ராஜ்யத்துல ஃபுல்ஃபில் ஆகும். அவர் வந்து அவரோட ஆத்மா வந்து, அவரோட சோல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு, அவரோட சரீரம், அவரே வந்து ரொம்ப டேமேஜான சூழ்நிலை இருந்தாலுமே கூட தன்னுடைய சீஷர்களை பத்தி தான் அவரு அதிகமா யோசிச்சிருக்காரு. சீஷரோட லைஃப் பத்தி தான் அதிகமா யோசிச்சிருக்காருன்றத பார்க்கணும். ஸோ அது வந்து எங்க வந்து அவர் கம்ப்ளீட்டான ஜாய், அந்த பெரும் மகிழ்ச்சி வந்து எங்க கிடைக்குதுன்னா, அந்த திரும்பி வந்து என்னோட சீசர்கள்லாம் நான் சேர்த்துக்குவேன்,
அப்படி சொல்றாங்களா, அது லாஸ்ட் மெம்பர் வரையும் கம்ப்ளீட் ஆகும் பாருங்க. அங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஜாய், ஒரு பெரு மகிழ்ச்சி வந்து எல்லாருமே வந்து அடையறாங்க. அவர் பட்ட அந்த ஆத்தும வருத்தத்தோட பலன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துலதான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இங்க வந்து சீஷருடைய பங்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இயேசுவோடு கூட பாடுபடுகிறவர்களும் அவருடைய போதனையை வந்து யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்றது பார்க்குறோம். முதல்ல வந்து நீதிமானாக்கப்படணும், பின்னர் அர்ப்பணிக்கணும், இறுதியாக அவரோடு கூட கடைசி வரையும் பாடுபடணும். புரியுதுங்களா? இந்த 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 படிநிலைகள்லாம் இருக்கு. இந்த வழியில தான் வந்து சீஷர்கள் வந்து மேன்மையான நிலையை அடைவாங்கன்றது பார்க்கணும். அந்த மேன்மையான வழி என்னன்னா எப்படி பார்த்து முடிக்கிறோம்னா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நேரோபை, இடுக்கமான வழி. இதுல வந்து என்னதான் திருப்பி திருப்பி இங்க சொல்ல வர்றதுன்னா, சுயத்தை பலி செலுத்துறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஐடென்டிட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்மளுடைய அவங்கவுங்க தனித்தன்மையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், அவங்களோட விருப்பங்கள். இங்க என்ன பார்க்குறோம்னா அந்த சுயத்தை கம்ப்ளீட்டா சாக்ரிஃபைஸ் பண்றது பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம அது வெறுக்கிறது, சுயத்தை பலி செலுத்துறது பிளஸ் வெறுக்கிறது, இது ரெண்டுமே பண்ணணும். இது வந்து இப்படி பண்ணாதான் வந்து இறுதியில தேவனுடைய வழி நடத்தல வந்து நாம யோசிச்சு அது தியானித்து வந்து அவரை நம்ம துதிப்போம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபைனல் இது பண்ணி முடிச்சாதான் கண்டிப்பா ஃபைனலா வந்து தேவனை பார்ப்போன்றது பார்த்து முடிக்கணும் இந்த பேராகிராஃப்ல. புரியுதுங்களா? இந்த பேராகிராஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க. இது வந்து யார் வந்து உண்மையா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யத்துல பங்கு கிடைக்குன்றது சொல்றாங்க. ப்ளஸ் வந்து இங்க ராஜ்யத்துல வந்து நம்ம திரும்ப வந்து நான் வந்து பெற்றுக்கொள்வேன். யாருன்னா இங்க இன்ஸ்டியூட் பண்ணது அப்போ திராட்சரசம் வந்து என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நெருக்கமான வழியில பிரவேசிச்சீங்கன்னா, என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் திரும்ப வரேன்னு சொல்லியிருப்பாரு ஆண்டவர் சீசர்கள்கிட்ட. திரும்ப வந்து நான் உங்களை சேர்த்துக்கொள்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அது உங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அங்க ஃபுல்ஃபில் ஆகும்போது தான் அவருக்கும் பெரு மகிழ்ச்சி, எல்லாருமே சரீரமா சரீரமாகி சிறுமந்தை அவங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது. இது வந்து அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாக வந்து இது கிடைக்குது, இந்த சந்தோஷம், இந்த பெரு மகிழ்ச்சி. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வைக்கக்கூடிய கண்டிஷன் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்டா இங்க சொல்றாங்க. பாடுபடணும் கடைசி வரையும், அவரோட போதனைய டாக்டரினை எடுத்துக்கணும். அது வந்து ரைட் டாக்டரின், கரெக்டான டாக்டரின், எதுவும் வந்து அதுல மிஸ்அப் ஆகக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்படி இதுதான் பண்றதா மகிழ்ச்சியில இங்கேயே கொஞ்சம் அனுபவிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படிநிலை என்னன்னா, விசுவாசிக்கும் போது நீதிமானாக்கப்படுறோம், அதுக்கப்புறம் அர்ப்பணிக்கப்படுறோம். இது வந்து இறுதி வரையும் வந்து அந்த பாடுபடுதல் தான் இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த அழியாமைக்கு போக முடியும் அப்படின்றது பார்க்குறோம் சீஷர்கள் எல்லாரும். இது வந்து எதுலதான் சாத்தியமாகும்னா இறுக்கமான வழியில தான் இது சாத்தியமாகும். இதுல வந்து நிறைய சுயத்தை பலி செலுத்தணும், வெறுக்கணும், இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் தேவனுடைய வழிநடத்தல ஃபீல் பண்ணி நம்ம துதிப்போம். போனா மட்டும்தான் அங்க லிட்டரலாவே அங்க போய் துதிக்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், பழக முடியும். ஆஹ் அப்படியே ஒரு கன்வென்ஷன் மாதிரியே இருக்கும் எப்பவுமே. இட்டர்னிட்டி ஃபுல்லா, நித்திய ஜீவன் ஃபுல்லா அப்படியே ஒரு 2.5 நாள் கன்வென்ஷன், 1.5 நாள் கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சுன்னே தெரியாது. ஆனா அங்கேயே இருக்கணும் போலே ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கும். பிரதர்ஸ் அது வந்து ஒரு நித்திய ஜீவனுக்கும் அப்படியே இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருக்கும். ஆனா அது அது எந்த மாதிரி பயங்கரமான
ரொம்ப வருஷம் இன்னும் இந்த அபூர்ண சரீரத்துல அதை யோசிச்சு பார்க்க முடியுமான்றது தெரியல. ஆனா அது வந்து உண்மையிலே பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். ஸோ இதோட நம்ம பார்த்து முடிக்கிறோம். அவர் லார்ட்ஸ் ஃபெய்த் ஸ்டுட் த டெஸ்ட். இதுல இருந்து பார்க்கணும். தாம் கைது செய்யப்படுவதற்கும் இதுல இருந்து நம்ம படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th பேஜ். டைம் ஆயிடுச்சு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சிஸ்டர்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இல்ல யாருக்கும் எதுவும் கமெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. பேஜ் நம்பரும் சொல்லியாச்சு, எத்தனாவது பேராகிராஃப்னு சொல்லியாச்சு. 8th பேஜ்ல 2வது பேராகிராஃப். எல்லாம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. இங்க எல்லாருமே ஷேர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முடிவாக இரவின் கீதம் எஸ்டர் சார் அவர்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரதி சிஸ்டர் எண்டிங் ப்ரேயர் பண்ணிடுங்க சிஸ்டர். Okay, brother. நான் வெளியில இருக்கேன். Prayer you can give to anyone. Sorry, brother. அபிகல் சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்க. எஸ்டர் சகோதரி இது வாசிங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. நானே சார். இசைய 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மெய்யான ஆவியின் இசையலராகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய ஒவ்வொரு அங்கத்தினுடைய வனாந்தர ஜீவியத்தின் ஒவ்வொரு அனுபவத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தொடர்ந்தே இருக்கும். அன்றாட வாழ்க்கை வளமாக பரலோக மன்னா வழங்கப்படும். பிளவுண்ட மலையினிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் கூறப்பட்டு அன்றாட தேவைக்குரிய தாகத்தை தீர்க்கும். தாம் ஆபத்தான விளக்கப்பட்ட வழிகளிலே நடக்கும் பொழுது நமது பிதாவின் தண்டனையின் திறம்பு நம்மை திருத்தும். எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் வியாதி விக்கனங்கள் இருந்தாலும் அவைகளை குணமாக்கி நம்மை திரும்பவும் ராஜரிக பாதையிலும் சபையான பாதையிலும் அன்புடன் கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய பரலோக வழிகாட்டியின் மீது நம்முடைய முழு நம்பிக்கையும் வைக்கும் போது அவருடைய ஈவாகிய நிலைப்பாடுகள் உலகம் தரக்கூடாத சமாதானம் சந்தோஷமும் கிடைக்கும். அபிகேஸ்டர் பிரேயர் பண்ணுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. தகப்பனே, இந்நாள் வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீரே எங்களை கண்ணோக்கி பார்த்து வருகிறீர். தகப்பனே, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையில் வளர எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துங்கப்பா. நாங்கள் உலகத்திற்கு சாட்சியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துப்பா. இந்த மீட்டிங்ல கலந்துக்கிற ஒவ்வொருத்தையும் வழிநடத்துங்க தகப்பனே. நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்து. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற யெஷுவா மெசியாவின் நாமத்தின் மூலம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என் ஜீவனும் நல்ல பிதாவே.
தேங்க்யூ பிரதர்ஸ்.